கேப்டன் விஜயகாந்தால தொடங்கப்பட்ட தேமுதிக தமிழ்நாட்டுல இப்போ ஒரு முக்கிய கட்சியாவே பார்க்கப்படுது. இந்த கட்சியை பொறுத்தவரையில விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அனுதாப அலையை வீசுது. அது மட்டும் இல்லாம கட்சியின் பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் தொடர்ந்து தேமுதிகவை தீவிரமா வழிநடத்தி வராங்க. அந்த வகையில அதிமுக, பாஜக, தவேகான்னு கூட்டணிக்கு பல தரப்புலையுமே பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில பிரேமலதா விஜயகாந்த் எந்த விதமான முடிவுக்குமே இன்னுமே வரல. தற்போது இறுதி கட்டமா திமுகவோட கூட்டணி என்பது உறுதியான செய்தியா வெளியே கசிந்திருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக வருகிற சட்டமன்ற தேர்தலில் யாரோட கூட்டணி வைக்க போகிறது என்பது கடந்த 3 மாதங்களுக்கு மேலா பேசு பொருளா இருக்கு. ஏற்கனவே கடந்த தேர்தலில் அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி வச்சிருந்துச்சு. அதற்கப்புறம் தற்பொழுது தாங்கள் கோரிக்கை விடுத்தபடி ராஜ்யசபா சீட்டு தரலன்னு சொல்லி அதிமுக மீது குற்றம் சாட்டினாங்க பிரேமலதா விஜயகாந்த். இதை தொடர்ந்து வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கலாம் என அவர் திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனா அந்த பேச்சுவார்த்தையுமே தோல்வியில தான் முடிஞ்சிச்சு. இதற்கு காரணம் அதிகப்படியான தொகுதிகளை தேர்தல் செலவினங்களையும் தேமுதிக தரப்புல கோரிக்கையா வச்சிருக்காங்க. இதற்கு தமிழக வெற்றி கழகம் சம்மதம் தெரிவிக்கல. இந்த சமயத்துல சூழ்நிலையை புரிந்து கொண்ட அதிமுக தரப்புல முன்னாள் அமைச்சர் ஒருவர் மூலம் பிரேமலதா விஜயகாந்திடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு. அப்போது வருகிற தேர்தல் முடிவடைந்த நிலையில கண்டிப்பா ராஜ்யசபா சீட்டு வழங்குவோம்னு தெரிவிக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் பிரேமலதா விஜயகாந்த் இதற்குமே சம்மதம் சொல்லல. இந்த சூழ்நிலையில டெல்லி பாஜகவிடம் தேமுதிகவை எப்படியும் கூட்டணிகள் சேர்க்கணும்னு முடிவு செஞ்சுச்சு. அதன்படி எடப்பாடி பழனிசாமியிடம் ஆலோசனை நடத்திய நிலையில தேமுதிகவிடம் ஆலோசனை நடத்தப்பட்டுச்சு. இதுல 15 தொகுதிகள் ஒதுக்கப்படும் எனவும் தேர்தல் செலவை ஏற்றுக்கொள்வதாகவுமே சொல்லப்பட்டாங்க. இந்த நிலையில பாஜக மேலிட பார்வையாளர் மத்திய மந்திரி பியூஷ் கோயல் சென்னை வந்த நிலையில தேமுதிகவிற்கு 6 தொகுதிகளை ஒதுக்கலாம்னு முடிவு செஞ்சாங்க. இந்த தகவல் வெளியே கசிந்த நிலையில பிரேமலதா விஜயகாந்த் ரொம்பவே கொந்தளிச்சாங்க. தேமுதிகங்கிறது மிகவும் வலுவான கட்சி, எங்களுக்கு 6 தொகுதிகள் என்பது ரொம்ப குறைவுன்னு குரல் கொடுத்த பிரேமலதா விஜயகாந்த் திரைமறைவுல தேர்தல் செலவை வேறு யாரும் எதிர்கொள்ள மாட்டார்கள்னு தகவல் வெளியிட்டிருக்கு. இந்த நிலையில பிரேமலதா விஜயகாந்த் தனது முக்கிய சகாக்களுடன் ஒரு ஆலோசனை நடத்தினாங்க. இதற்கிடையே சூழ்நிலையை நன்கு புரிந்து கொண்ட திமுக தரப்புல தேமுதிகவை கட்சியில் இணைத்துக் கொள்ளலாம்னு முடிவு செய்யப்பட்டுச்சு. உடனடியா இது தொடர்பா திமுக அமைச்சர் ஒருவர் பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்து 1 மணி நேரமா பேசியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையின் போது 7 தொகுதிகளும் ராஜ்யசபா சீட்டும் தருவதா திமுக தரப்புல வாக்குறுதி தரப்பட்டு இருக்கு. இதற்கு மேலும் தேர்தல் செலவுகளை தாங்களே ஏற்றுக்கொள்வோம்னு திமுக தரப்புல சொல்லியிருக்காங்க. இது மட்டுமல்லாம பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிட ஒரு தொகுதியும் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் போட்டியிட ஒரு தொகுதியும் ஒதுக்கி தருவதா சொல்லப்பட்டு இருக்கு. இதற்கிடையில கேப்டன் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் திமுகவோட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட வற்புறுத்தி வராரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அதிமுக, பாஜக, தவேக ஆகிய கட்சிகளில் இணைய வாய்ப்பில்லாத நிலையிலும் தற்போது திமுகவுல இணைந்து விடலாம் என பிரேமலதா விஜயகாந்த் முடிவெடுத்து விட்டதா சொல்றாங்க. இன்னும் 4 தினங்கள்ல இதற்கான இறுதி முடிவுகள் எட்டப்பட்டுரும். வரும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூரில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்ட மேடையில தேமுதிக திமுக கூட்டணி பற்றி பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பார்னு தெரியுது. இதன் நிமித்தமாகத்தான் தற்போது பிரேமலதா விஜயகாந்த் திமுக தரப்புல எந்தவித குற்றச்சாட்டுகளையுமே கூறி பொது மேடையில பேசுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கதா இருக்கு. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.